Hallo Leute, guten Tag. Ich wünsche Ihnen einen schönen Tag. வாய்ஸின் மற்றொரு வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம AUSDRÜCKE பார்க்க போறோம். AUSDRÜCKE அப்படின்னா வெளிப்பாடுகள், எக்ஸ்பிரஷன். நம்ம ஏதோ ஒரு பேசும்போது நான் உனக்காக வானத்தையே புரட்டி போடுவேன் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்பிரஷன். நிஜமா பண்ண மாட்டோம், பட் ஒரு எக்ஸ்பிரஷன். இதை வந்து வாய்ஸ்ல நிறைய இருக்கு. அதுல பஞ்சபூதங்களை வச்சு முதல்ல நெருப்பை வச்சு என்ன வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோல நெருப்பு சம்பந்தமான எக்ஸ்பிரஷன். ஒரு நோட் எடுத்து வச்சுக்கோங்க, அதுல இந்த எக்ஸ்பிரஷனை எழுதிக்கோங்க. அப்புறமா நீங்க பேசும்போதோ இல்லை உங்களுடைய ரைட்டிங்லயும் வந்து நீங்க எழுதி பழகுங்க. உங்களுக்கு அது மூலமா Sie können Deutsch verbessern oder Deutsch Kenntnisse verbessern. Okay, wir beginnen mit dem Feuer spielen. நெருப்போட விளையாடுறது. Was bedeuten die festgesetzten Ausdrücke? Verbinden Sie. Festgesetzten bedeutet, இங்க வந்து போல்டா கொடுத்துருக்காங்கல்ல நடுவில் அங்கங்க. இது வந்து எந்த எக்ஸ்பிரஷனை குறிக்குது, எந்த வெளிப்பாடுகளை குறிக்குது. நீங்க வந்து இதை கனெக்ட் பண்ணணும். 1, 2, 3, 4யும் ABCDயையும் கனெக்ட் பண்ணணும். எது வந்து எது கூட மேட்ச் ஆகும் அப்படின்னு. ஓகே, haben Sie verstanden? Können wir beginnen? We are beginning with 1. படிங்க பாப்போம், சவுண்டா படிங்க. Mach dir keine Sorgen. இது வந்து A1 லெவல்ல இருக்கிறவங்களே இது பண்ணலாம். Mach dir keine Sorgen. கவலைப்படாத. Egal was passiert. Für dich என்ன நடந்தாலும் கவலைப்படாத. Für dich gehe ich durchs Feuer. உனக்காக நான் நெருப்புக்குள்ளே போவேன். Für dich gehe ich durchs Feuer. இப்படி சொன்னா நெருப்புக்குள்ள போறோமா இல்ல, போக மாட்டோம். ஒரு எக்ஸ்பிரஷன், அதுதான் அது. இப்ப இதுக்கான பதில் என்னவா இருக்கும்? Ich garantiere für ihn. Ich garantiere für ihn வருமா? இல்ல, ஏன்னா இது வந்து நேரா வந்து இது வந்து இஷ்னு நேருக்கு நேர் செகண்ட் பர்சனுக்கு சொல்றோம். அப்ப இது வந்து ஈன்னு வருது. இன்னொன்னு இது அவனுக்காக நான் கேரண்டி கொடுப்பேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. இது வராது. இது வந்து டூ ஹேண்டில்ஸ்ட். So das is negative consequences haben könnte. இது வந்து நெகட்டிவ் விளைவுகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு இதுல சொல்றோம். இது வருமா? இதுவும் கிடையாது. Ich finde das ganz toll. Das ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி பேசினதுக்காக அது வந்து எனக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றோம். அப்ப இதுவுமே கிடையாது. 4வது ich tue alles für dich. உனக்காக நான் எதுவுமே எல்லாமே செய்வேன். alles für dich. இங்க நான் வந்து für dishன்னு பேசுறேன் எதிராளி கிட்ட. அப்போ நான் உனக்காக எல்லாமே செய்வேன் அப்படின்னு அர்த்தம். für dich gehe ich durchs Feuer அப்படின்னா ich tue alles für dich. உனக்காக நான் எல்லாம் செய்வேன் என்று அர்த்தம். Okay, Leute. So 1 ist Nummer 1 ist Buchstabe D. Next. Nummer 2. Du solltest vorsichtiger sein. Vorsichtig அப்படின்னா Achtung, அதாவது எச்சரிக்கையா இருக்கணும். Cautious. Then du spielst mit dem Feuer. ஏன்னா நீ நெருப்போட விளையாடுறன்னு அர்த்தம். Du spielst mit dem Feuer. அப்படின்னா என்னவா இருக்கும்? இது டே முடிஞ்சிருச்சு. Ich finde das toll. அதுவும் வராது. ஏன்னா ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி நான் சூப்பர்னு நினைக்கிறேன். ஆனா இங்க நாம என்ன சொல்றோம்? நீ வந்து எச்சரிக்கையா இருக்கணுங்கிறோம். அப்போ நம்பர் பே வரத்துக்கான வாய்ப்பு அதிகம். Du handelst so, dass es negative Konsequenzen haben könnte. நீ வந்து பார்த்துக்கணும். ஏன்னா நெகட்டிவ்கான எதிர்மறை விளைவுகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. Nummer 3. Ralf würde so etwas nie tun. Da bin ich mir ganz sicher. Sicherனா கண்டிப்பா. என்ன எனக்கு கண்டிப்பா தெரியும்? அவன் வந்து ஒரு செய்யக்கூடாத விஷயத்த வந்து கண்டிப்பா செஞ்சிருக்க மாட்டான், செய்ய மாட்டான். ஏன்னா Ralf würde so etwas nie tun. Da bin ich mir ganz sicher. எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். Für ihn, இங்கே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. இங்க ஈன் இருக்கா, இங்கேயும் ஈன் இருக்கு. Für ihn. ஆனா நம்ம அந்த ஈன் இல்லாம அர்த்தத்தை வச்சு பார்க்கலாம். இப்போ Für ihn
lege ich meine Hand ins Feuer. அவனுக்காக நான் என் கையை வந்து நெருப்புக்குள்ளேயே விடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ich garantiere für ihn. நான் அவனுக்காக கேரண்டி கொடுப்பேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே லைட்டா? Haben Sie verstanden? புரிஞ்சுதா? Ist das klar? Gut. Wenn Sie etwas Fragen haben, bitte schreiben Sie in Kommentare. ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்ததுன்னா நீங்க வந்து கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல எழுதவும். Nummer 4. Als Julia mir von ihrer Idee erzählt hat. Als Julia, இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வாக்கியம். நான் als erzählt hatன்னு முடியுது. இங்க வந்து verb வந்து லாஸ்ட்டுக்கு போயிடுது பாத்தீங்களா, கடைசிக்கு போயிடுது. இது A2ல வரும், இப்போதைக்கு கவலைப்பட வேணாம். ஆனா A1ல நீங்க இதை புரிஞ்சுக்கணும். Als Julia mir von ihrer Idee erzählt hat, war ich sofort Feuer und Flamme. நான் வந்து உடனே நெருப்பும் இதுமா குதிச்சேன், அப்படி இருந்தேன், நெருப்பும் தீ பொரியுமா இருந்தேன் அப்படின்னு. அப்படின்னா ich finde das ganz toll. எனக்கு அந்த அளவு உற்சாகம் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். எதுக்காக உற்சாகமாச்சு? யூலியா hat mir von ihrer Idee erzählt. யூலியா வந்து தன்னுடைய ஐடியாவை எனக்கு விளக்கினான். அதை கவனிச்ச உடனே sofort, உடனே, in moment, instantaneous, spontan, war ich Feuer und Flamme. Okay Leute, ist das klar? நம்ம என்ன படிச்சிருக்கோம்? நம்பர் 1க்கு வந்து B, 2 ist B, Nummer 3 ist A und 4 ist C. இப்போ ஒரு குட்டி வாக்கியம், ஒரு குட்டி நோட் எடுத்துக்கோங்க, இதை எழுதுங்க, இதை வச்சு வாக்கியங்கள் அமைங்க, நிறைய பேசுங்க. ஸோ இதுதான் ஃபயர் சம்பந்தப்பட்ட AUSDRÜCKE. இப்போ நான் வந்து ஒரு ப்ரோக்ராம் பற்றி சொல்லியிருந்தேன், அதாவது ஸ்ப்ராக் பார்ட்னர். உங்களுக்கு நீங்க சொந்தமா படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பேசுறதுக்கோ உங்களுக்கு ரெகுலரா டெக்ஸ்ட் பண்றதுக்கோ உங்க ஆடியோஸை வந்து கரெக்ட் பண்ணி இல்லை உங்க கூட ஆடியோல பேசுறதுக்கோ ஒரு ஸ்ப்ராக் பார்ட்னர் வேணும் அப்படின்னா நீங்க வந்து இந்த ஸ்ப்ராக் ப்ரோக்ராம்ல சேர்ந்துருக்கலாம். அதற்கு வந்து என்ன டீட்டெயில் அப்படிங்கிறத நீங்க மெசேஜ் பண்ணி கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன். அது மூலம் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா தினசரி குட்டி குட்டி ஆடியோஸ் நான் அனுப்புவேன். நீங்க கேட்கறதுக்கு உங்க லிசனிங் இம்ப்ரூவ் பண்ணலாம். நீங்க வந்து எனக்கு டெக்ஸ்ட் அனுப்பலாம். கூட்டன் மார்கன்லேருந்து கூட்டன் நாட் வரைக்கும் நீங்க என்ன பண்றீங்கன்னு உங்களுக்கு ஒரு ஸ்ப்ராக் பார்ட்னருக்கு நீங்க எல்லாத்தையுமே நீங்க ஷேர் பண்ணலாம். ஜெர்மன்ல நான் வந்து இது சாப்பிட்டேன், இங்க போனேன், அங்க வந்தேன் அப்படின்னு டைப் பண்ணலாம். அதுக்கு நானும் வந்து ரிப்ளை பண்ணுவேன் ஜெர்மன்லேயே. ஸோ நீங்க ஜெர்மன் படிக்கிறத இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அதற்கு அப்புறமா நீங்க வந்து எழுதலாம். ஸோ படிக்கிறதுக்கு பண்ணிக்கலாம், நீங்க எழுதுறதும் ப்ராக்டிஸ் பண்ணிடுவீங்க. நீங்க ஆடியோ மெசேஜ் அனுப்பலாம். ஸோ ரெக்கார்டிங், அதாவது பேசுறதும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நான்குமே உங்களுக்கு வந்து கவர் ஆயிடுது. நான் குட்டி குட்டி ஆர்டிகல்ஸும் அதில் அனுப்பி வைப்பேன். ஓகே லைட்டா? ஸோ bis zum nächsten Mal. Auf Wiedersehen. Tschüss.